ஏன்டி அப்பா கூட கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். அப்பா ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. நான் அப்படியே இங்கே விட்டாரு, நடந்து வரேன். இப்போ என்ன காடு வாங்கின உடனே அங்க எங்கன்னு அப்பா கூட ஊடி சுத்துவியா? அப்ப எங்க அம்மா என்னத்துக்கு எடுக்கா? ஏமட்டி, உங்க அம்மா தான் போகணும், நான் போகக்கூடாது. அவ உனக்கு அம்மானா? அப்ப நான் யாரு? நீ அம்மா, அவ அம்மா. என்னடி அது? நான் அம்மா, அவ அம்மான்னு இழுக்கிறியே, என்ன விஷயம்? உனக்கு புரியலையா? உனக்கு புரியலையா அனிதாமா? நீ அம்மா, ஏன்னா நீ அருண் அண்ணனுக்கு மட்டும் அம்மா. அவ அப்படி இல்லல, அருண் அண்ணே, அஸ்வினு, அபிதா, அவந்தி எல்லாருக்கும் அம்மா. அப்ப அவ அம்மா, நீ அம்மா. அததான் நானும் கேக்குறேன். நான் மட்டும் உனக்குலாம் அம்மா இல்லையா? ஐயோ அனிதாமா, நீயும் எனக்கு அம்மா தான். அருண் அண்ணனுக்கு எப்படி அம்மாவோ அப்படி நீ எனக்கும் அம்மா. நான் உன்னை அம்மா அப்படியே பாசமா சொல்லுவேன். அவள அம்மா அப்படி சொல்லுவேன். ஏன் தெரியுமா? அவ வீட்டுல இருக்க மாட்டா, அவ வேலைக்கு போடுவா. நீ தான் எல்லா நேரமும் எங்களை பாத்துக்கிற. அதனால நீ அம்மா அப்படி பாசமா சொல்றது, அது அம்மா அப்படின்னு கோபமா சொல்றது. சரியா? நல்லா பேசுறியடி, நல்லா சமாளிக்கிற. அவ 4 பிள்ளைக்கு அம்மானதும் அவளை அம்மாம்பிய, நான் ஒரு பிள்ளைக்கு அம்மானதும் இனி அம்மாங்கிறிய. அப்படித்தானே? நானும் போய் இன்னும் 4 பிள்ளை பெத்துக்கிறேன். அடி பாவி அனிதாம்மா, யாரு கடவே மக்கள் தொகை கூட்டிட்டே போச்சு சொல்றாங்க. நீ இன்னும் 4 பிள்ளை பெற்றுக்க முடியா? இங்க பாரு, எங்களுக்கே வடை சுட்டா காண மாட்டேக்கு, இட்லியை வச்சா காண மாட்டேக்கு, தோசை காண மாட்டேக்கு. இன்னும் 4 பிள்ளைய வெட்டணும், அப்புறம் எல்லாரும் சண்டை போடுவோம். பரவாயில்லையா? ஓ, அது ஒண்ணு இருக்கா? அதை நான் மறந்துட்டேனே. நீ எல்லாத்தையும் மறந்து போயிடுவ. உனக்கு யாராவது எடுத்து கொடுத்தாதான் உனக்கே புரியுது. என்ன செய்யுது? நீ சின்ன பிள்ளை, அப்படிதான் இருப்ப. இனிமே எதுனாலும் இந்த அவந்தி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. சரியா? சரிங்க மகாராணி, நீங்க பெரிய மனுஷிதான். இனிமே என்னனாலும் உங்ககிட்ட கேட்டே நான் தெரிஞ்சுக்கிறேன். சரியா? அது ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு. என்ன அனிதாம்மா, மாரியம்மா கோயிலுக்கு போயிட்டு வாடே. வந்துட்டாரு. அம்மா ஆபீஸ்க்கு போயிட்டு வந்து என்னத்துக்குள்ள இப்போ மாரியம்மா கோயிலுக்கா போயிட்டு வாடான்னு அம்மா பார்த்து கேக்குற. ஏட்டி, நான் உன்கிட்ட பேசுறேன்னா உனக்கு எனக்கும் பேச்சு கிடையாது. நேத்து என் கடலை முட்டைய படம் தூக்கி தின்னுட்டு இப்போ நல்லவா மாடு பேசுறியோட்டி. நீ ஒன்றும் பேச வேண்டாம். நான் அனிதாம்மா தான் கேட்குறேன். அனிதாம்மா, நீ சொல்லு அனிதாம்மா, மாரியம்மன் கோயிலுக்கு போனியா? ஏன் மஞ்சள் கலர் சேலை கட்டியிருக்க? ஏலே, மாரியம்மன் கோயிலுக்கு போனாதான் மஞ்சள் கலர் கட்டணுமோல? எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால கட்டியிருக்கேன். நான் அப்பா ஆஃபீஸ்க்கு போனேன். ஆமா, ஒரு கடலை மிட்டாய் தின்னதுக்காக இப்போ அந்த பிள்ளைய பேசக்கூடாதுன்னு சொல்லுவியலே? நல்லா கேளு அனிதாம்மா, நேரத்துல இருந்து என்னை யாசிக்கிட்டே இருக்க தெரியுமா? அவருக்கு பெரிய கடலை மிட்டாய் பெருசாயிட்டு அதை தின்னதுக்கு இந்த வடத்து வேணாம். ஏ அப்பா, ஊர்ல என்னமோ கடலை மிட்டாயே கிடைக்காத மாதிரி மல்லுக்கு நிக்கிறான் தெரியுமா? நல்லா சொல்லுவியே. அதை நான் வாங்கி ஆசாசியா எனக்காக மெதுவா திங்களான பதுக்கி வச்சிருந்தா அதை போய் தூக்கி டபக்குன்னு அம்புட்டையே 2 வாரம் சேர்ந்து காலி பண்ணியிருக்காளுவோ. அப்போ நான் யாசை தானே செய்வேன். என்னமோ யாசை கூடாதுங்கூட. நான் எவ்வளவு ஆசையா யாருக்கும் தெரியாம அப்பா கொடுத்த காசுல ஒளிச்சு வாங்கிட்டு வந்து என் பேக்குக்குள்ள வச்சிருந்தேன் தெரியுமா? ஒண்ணு எடுத்துட்டு இந்த களவாணி அம்புட்டையை எப்படிதான் பார்த்தாலோ தெரியல. லபுக்குன்னு 2 வாரம் தின்னுட்டாளுவோ தெரியுமா? ஒரு கடலை முட்டையே தேட மாட்டேங்க. நீ எப்படி சொத்துலாம் பங்கு கொடுப்ப? என்னமோ படி இவருக்குள்ளத எடுத்து லபக்குன்னு தின்னவலாம். லபக்குன்னு திங்கிறதுக்கு என்ன நாயா? ஆசைப்பட்டு எடுத்து தின்னும். நோட்டை எடுத்துக்கிறதுக்காக எடுக்க போனோம். அப்புறம் பைக்குள்ள பார்த்தா கடலை முட்டாய் பாக்கெட் இருந்துச்சு. அப்போ எப்படி ஒளிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு அபிதான் சொன்னா. உடனே ஒளிச்சு வச்சவனுக்கு ஒண்ணு கூட வைக்க கூடாது, பாட்டி எடுத்து தின்றுவோன்னு தூக்கிட்டு போய் அப்படியே வீட்டுக்கு பின்னாடி உட்காந்து கறக்கு முறுக்குன்னு தின்னு முடிச்சிட்டோம். அதுக்கு என்ன தின்னது இல்லாம கறக்கு முறுக்குன்னு தின்னாலாம். எப்படி சொல்ற பாத்தியா அனிதாம்மா? சரிடா, விடுடா. இன்னைக்கு மத்தியானம் அம்மா கடைக்கு போவேன். அப்ப உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறேன். யார் யாருக்கு என்ன வேணுமோ போய் வாங்கிக்குவோம். சரியா? இது பாயிண்ட். சூப்பரா அனிதாம்மா. அப்போ ஒருத்தர் போடல, ஒருத்தர் தொட மாட்டோம். யாராருக்கு என்ன வேணுமோ எல்லாரும் அவங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். சூப்பரா அனிதாம்மா. வாரத்துக்கு ஒரு நாள் இப்படி கூட்டிட்டு போயிரு. சரியா? ஆமாடி, காடை பூரா தேய்ச்சி காலி ஆக்கிறதுக்கு சும்மாவே அனிதாம்மா ஆன்லைன்ல அதை வாங்குமா இதை வாங்குமான்னு ஒவ்வொரு பொருளா வாங்கிட்டு இருக்கா. யூடியூப்காரன் ப்ராடக்ட் சொன்னா இவ நினைச்ச பொருளெல்லாம் போட்டுட்டு மொத ஆளா இவளே வாங்கிக்கடா. இப்போ
இருக்காரு. முதல்ல வேலைக்கு போ பச்சை முச்சி, அப்படம் பேசு. எனக்கு ஒரு வேலோடி வாய்க்கு வாய் எல்லாம் பேசிட்டே அடப்பாளுவோ. என்ன பேச்சு பேசுறாளுவோ, நீயும் ரசிச்சு ஈனு சிரிச்சிட்டு இருக்க. ஏலே, அவ குட்டி பாப்பா, அவ பேசுறதுக்கெல்லாம் பதிலுக்கு பதில் பேசுவியா? ஆனா ஒன்னா இத ஒண்ணு சொல்லி என் வாயை அடைச்சிருங்க. அடப்பாவி, இவனுக்கு என்னாச்சு? எனக்கு போட்டியா? இவனும் மஞ்சள் கலர் சேலையை கட்டிட்டு வந்து இங்க நின்னு ஈனு இழிச்சுக்கிட்டு இருக்காளே, என்னத்துக்கு? நம்ம கிட்ட தான் பேச மாட்டாளே, பெற என்ன இழிப்பு வேண்டி கிடக்கு இழிப்பு. என்னமா எங்கயோ பாத்துக்கிட்டு இருக்க, என்னத்துக்கு? இல்லடா, அப்பா ஃபோன் பண்ணி ரெடி ஆயிட்டியா, இரு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அங்க வர்றேன், உன்னையும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, கார்ல போறியா? ஆமா வந்தி. அட பாவி மனசே, நான் இங்க நிப்பேனே அவருக்கு தெரியாதுல்ல, அதனால போனை போட்டு வெளியே வான்னு கூப்பிட்டுருப்பாரு. இவளை கூட்டிக்கிட்டு கொண்டு போய் ஆபீஸ்ல விட போறாராம. ஏன் இவளுக்கு போக தெரியாதாக்கும்? என்னைய பார்க்க கூடாதுன்னு எங்கேயோ மூஞ்ச திருப்பிக்கிட்டுல நிக்கிறா. வரட்டும் இந்த ஆளு, இன்னைக்கு இருக்கு அவருக்கு. என்ன மண்டக்குள்ள அதுக்குள்ளேயும் குடு 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 குடுன்னு ஆணி அடிச்ச மாதிரி ஏதாவது ஓடுதா? ஏன் இங்க நின்றுட்டு இருக்க? வண்டியா, வேலையை பாட்டியா, வீட்டுக்குள்ள போவியா? இங்க ரோட்ல நின்று உனக்கு என்ன வேலை? இப்பதானே கார்ல வந்து சொயங்கன்னு இடங்குன, அதுக்குள்ளேயும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏமா ஐஸ்வர்யா ராயி, நான் சும்மா ஒண்ணு நிக்கல, உன் அக்கா காரியே என் புருஷன் கார்ல கூட்டிட்டு போறாராமே, அதான் எங்க கூட்டிட்டு போறாருன்னு நின்னு வேடிக்கை பார்க்க போறேன். போதுமா? அதானே, உனக்கு அதுக்குள்ளேயும் மண்டக்குள்ள ஏதாவது ஓடிக்கிட்டு டாங் டாங்னு மணி அடிச்சிருக்குமே. இங்க பாரு, நீ போயிட்டு வந்தாச்சு, அவ போயிட்டு போறா, உனக்கு என் வயிறு எரியுது. போய் வீட்டுல வேலையை பாப்பியா? ரோட்ல நின்னு யாரு எங்க போடா எங்க போடான்னு உனக்கு வேடிக்கை பக்கத்துல தான் வேலையை போச்சா? ஏடி, என்னடி பேசுற? மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, அவனும் எனக்கு அக்கா தான், நான் என்ன பேசணுமோ அவகிட்ட தானே பேசுறேன். நீ உன் வேலையை பார்த்துட்டு அத்தான் வந்த உடனே பேசாம போ. அதை விட்டு போட்டு பெருசா அறிவுரை சொல்ல வந்துருவா, அறிவுரை. அதானே நீ சொல்ல ஐஸ்வர்யா ராய், நீ சொன்னா நான் கேட்டுக்கிறேன். இப்ப விட்டா உன்னையும் உங்க அத்தானுக்கு கெட்டி வைக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த ஆளு நான் சொல்றதையும் கேட்கறது கிடையாது, உன் அக்கா கறி ஒரு டம்மி பீஸு, அவ சொல்றதையும் கேட்கறது கிடையாது. மூணாவதா எவ்வளவு நுழையிறதுக்கு முன்னாடி என் ஐஸ்வர்யா ராய், என் அழகி, பொண்ணை கட்டி வைக்கலான்னு பாக்குறேன். அது ஒண்ணுதான் குறை, ரெண்டு பேரும் வச்சு காப்பாத்துறதுக்கே வழிய காணும். இதுல மூணாவது வேணுமா அவருக்கு? மூணாவது ஏமுட்டி அத்தானை கட்டுறதுக்கு எல்லாம் லைன்ல நிக்க, நீ என்னன்னா எனக்கு மூணாவது கேக்குதா? மூணாவதுங்கிற உனக்கு என்ன கட்டிக்க பிடிக்கலையா? ஆமா ஆமா, லைன்ல நிக்க, லைன்ல. இங்க பாரு, எனக்குலாம் உமட மாதிரிலாம் மாப்பிள்ள வேண்டாம். எனக்கு ராஜகுமார் நாட்டம் குதிரையில வந்து என்ன தூக்கிட்டு போய் கட்டுவான் தெரியுமா? குதிரையில தானே? இப்ப வாடகைக்கு ஒரு குதிரை எடுத்தா போச்சு, எம்பது நேரம் ஆகும்? இப்பவும் சொல்லு, உடனே போய் அத்தான் குதிரையை பிடிச்சிட்டு வந்துடுறேன். யோ, பேசாம வேலையை பார்த்துட்டு போடுமியா? இவட கட்டுற அவ்வளோ ஊட. இங்க பாரு, என் அக்கா நின்றுட்டு இருக்கா, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நாடத்துக்கு கொண்டு விடுற வழியை பாரு. அதை விட்டுட்டு குதிரையில வர்றான், குதிரையில. எப்போய் இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா? எப்ப பேசாம போப்பா, ஞானாயிட்டு சித்திட்டலாம் வாயை குத்துது, வாயை புண்ணாக்கிக்கிடாத, கிளம்புப்பா. ஆமாண்ண, சரியான வாயாடிதான். அனிதா, உனக்கு இவ தான் சரி, நல்ல முகூர்த்தமா பாரு, இவளை நானே கட்டிக்கிறேன். ஆமா, அது ஒண்ணுதான் குறை. நேரம் ஆயிட்டுல, எப்படி நேரமா நிக்கிறா? ஒழுங்கா கிளம்புங்க. சரி அனிதா, வரேன். வாய்ஸ் போவோம். ஆமா, இங்க இருக்கு ஆபீஸ்க்கு நடந்து போக மாட்டேனாக்கோ, நானும் வரேன், கூட்டிட்டு போய் விடுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடியே, எந்த அர்த்தமும் இல்ல. இங்க ஒரு வேலையா வந்தேன். சரி, நீ இத்தனை மணிக்கு தானே போவ, கிளம்பி இருக்கியான்னு கேட்டேன். அது ஒரு தப்பா? வேணும்னா வா, இல்ல நடந்தே போ. சரி சரி, கோவிச்சுக்காதீங்க, வாங்க. எனக்கு ஒன்றும் கோவம் இல்ல, நீ சிரிக்கிற சிரிப்பு அங்க பின்னாடி ஒருத்திக்கு வயித்த கலக்க போகுது. கிளம்பு. ஆமாயா, எனக்கு வயித்த கலக்காட்டாலும் நீர் ஒருத்தரே போதும். வீட்டு பக்கம் தானே வரணும், வாரும். நல்ல குழல காய போட்டு இழுக்கிறேன். என் தங்கம், ஒன்ன சொல்லுவனாடி, இந்த ஒருத்தி நிக்கிறாளே, அவனை தான் சொன்னேன். வரட்டா? பொண்டாட்டிக்கிட்ட நேர்ல கூட பேச முடியல, நல்ல பம்முறது. என்கிட்ட சொல்லி
போடணும் என்ன. யோ பேசாம வேலையை பார்த்துட்டு போறோம். வர்றேன் மகாராணி. ஐஸ்வர்யா ராய் வரட்டா? ஆ சரி சரி. நீ என்ன இன்னும் அங்க நின்னுட்டு இருக்க? போய் சோறு கடியாகு, பசியுது. ஏய் நீ வா போவோம். சரிங்க. அடி பாவி, என்னைய வேலைக்காரியாவே ஆக்கிட்டீங்களா? வீட்டுல வேலையை பார்த்தா என்ன வேலைக்காரி? வீட்டுல சோறு பொங்குறவளுக்கு பேரெல்லாம் வேலைக்காரின்னு வச்சா விளங்கிரும். நம்ம வீட்டு வேலையை தானே நம்ம செய்யறோம். வந்து சோறு பொங்கு, நல்ல மீனா வாங்கி குழம்பு வை, வயிறு பசிக்குது. சூப்பர் சித்தி, இதுல ஒண்ணு அடிச்சுக்க ஆளே கிடையாது. எனக்கு ஏத்த மாதிரி மீனை வையின்னு சொல்லுவேன். சரி சரி, ரோட்ல நின்னுகிட்டு என்ன வேடிக்கை பாக்கிய? வாங்க எல்லாரும் போவோம். நீ போ. அருண் அண்ணன் வர நேரமாயிட்டு வரானான்னு பார்த்து கூட்டிட்டு வரேன். சரி சரி, சீக்கிரம் வந்து சேருங்க. அந்த அபி எங்க போனா? அபி வீட்டுக்குள்ள இருக்கா. என்ன என்ன நின்னுட்டு இருக்க? வா போவோம். சரிடி அம்மா, வா போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ப்ராடக்ட் பத்தி பாப்போம். 2 நாளா பார்க்கல. சரி, இன்னைக்கு என்ன பொருள் பார்க்கலாம்? இன்னைக்கு நாம பார்க்க போற பொருள் என்னன்னா, குபேர் இண்டஸ்ட்ரியோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளாஸ். இந்த பேக்ல வந்து 6 பீஸ் இருக்கு. 100 ml கிளாஸ். தண்ணி குடிச்சுக்கலாம், ஜூஸ் குடிச்சுக்கலாம். இதோட விலை 419 ரூபாய். 599 ரூபாய் இருந்தது. இப்ப 30% ஆஃப்ல 419 ரூபாய் விலைக்கு Flipkartல கிடைக்குது. வேணும்ங்கறவங்க நம்ம வீடியோக்கு கீழ வர்ற வியூ ப்ராடக்ட்ட கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. குபேர் இண்டஸ்ட்ரீஸ் பேக் ஆப் 6 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டீ காஃபி கிளாஸ் 100 ml. இதோட இப்போதைய விலை 419 ரூபாய். முந்தைய விலை 599 ரூபாய். 30% ஆஃப்ல 419 ரூபாய் விலைக்கு Flipkartல கிடைக்குது. வேணும்ங்கறவங்க நம்ம
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா அத்தான் உட்காந்துருக்கனே அப்படின்னு பார்க்குறீங்களா? என்ன செய்யறது, இப்போதான் ஆஃபீஸ்ல இருந்து வந்தேன். வந்த உடனே டீ கப்பை கையில் கொடுத்து உட்கார வச்சுட்டாளுங்க. பார்த்ததுக்கு இப்போ அடுத்தால ஸ்கூலுக்கு வேற போகணும். அதான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். சாரிம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நாள் கழித்து கமெண்ட் போடுறோன்னு நினைக்கிறேன். 2 நாளாவது ஆகிருக்கும். கொஞ்சம் பிஸியாக தான், டைட்டாக தான் ஓடிட்டுருக்கு. கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் இல்லாமல், தூக்கம் இல்லாமல், கண்ணெல்லாம் வலிக்குது. சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. நேற்று நைட்டில் 10 o'clock படுத்த உடனே பேசவே முடியல. அந்த அளவுக்கு கண்ணு ரொம்ப வலிக்குது, ஸ்ட்ரெயின் ஆகுது. சாரி. என்ன இவ்வளோ 2 பேரும் எப்போ எடுத்தாலும் வேலைக்கல்லிக்கு பிள்ளை சாக்குங்கிறாளுங்க, எப்போ பார்த்தாலும் பிஸிங்கிறாளுங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க? அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா எல்லா வீட்டு வேலையும் முடிச்சிட்டு நீங்கள் உட்காந்து வீடியோ பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நாங்கள் வேலையை பெண்டிங் வச்சே பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்ன செய்கிறது, ரொம்ப கஷ்டமாக சங்கடமாக தான் இருக்குது. ஆனால் உங்களெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ண வைக்கணும்னு நினச்சி தான் சில வீடியோ எடுக்கிறோம். சில சமயம் கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிரும், சில சமயம் கொஞ்சம் போரிங் ஆயிரும். அதனால் நிறைய பேர் என்ன சொல்கிறது, வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு சிலர் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறீங்க. நீங்கள் இப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போனால் வீடியோ எடுக்கிற மூடே எங்களுக்கு வராது. அதனால் கொஞ்சம் வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன செய்கிறது, எல்லா வீடியோஸும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியுமானா தெரியலை. ஏன்னா இன்னும் 2 சேனலுக்கும் சேர்த்து தான் வீடியோ எடுக்கிறோம். மாற்றி யோசிக்கும் போது சில சமயம் சில வீடியோஸ் கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். எங்களுக்கே தெரியும், போட்டவர் ஐயோ போரிங்காக போட்டோமே அப்படின்னு. அதனால் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அவன் போடுற இம்ப்ரெஷனும் ரொம்ப கம்மி. அதனால் வீடியோ எடுக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் வராமல் போயிடும். அதுக்காக தான் சொல்கிறோம். எங்கள் வீடியோஸ் மட்டும் இல்லை, நிறைய வீடியோஸ் எடுக்கிறவங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த கஷ்டம் தெரியும். ஒவ்வொருத்தர் வீடியோன்னு தான் சொல்கிறோம். யாராக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அவங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. ஏன்னா நாம் போடுற லைக் தான் அவங்களுக்கு கொஞ்சம் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும். அதனால தான் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் இது வரைக்கும் பார்க்குற எந்த வீடியோஸையுமே நான் ஸ்கிப் பண்ணது கிடையாது. நீங்களும் அந்த மாதிரி பாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். போதும் போதும், அத்தான சீன்ல வரவே விட மாட்டேங்கிய. வர விட்டா என் குழந்தையா மாதிரி என்ன பார்த்துக்கிட்டே தான் இருப்பாளுங்க. ஏன் நேற்று சாந்தி கூட கமெண்ட் போட்டிருந்தால, அத்தானெல்லாம் அவளுக்கு சோடியா வைக்கணுமா? சாந்தி நேரடியா வாரேன், என் அண்ணன் என்னை கம்பெடுத்து அடிச்சு துரத்த போறாரு. ஹாய் பிள்ளை தமிழ், அருமையான கார்ட்டூன் கதை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ. ஹாய் சாந்தி, எப்படி இருக்கீங்க? சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சாந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சாந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? வீடியோ சூப்பரா இருக்கு, கதை மிகவும் அருமைன்னு கமெண்ட் பண்ணியிருக்க. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்த, இப்போ எப்படிமா இருக்கு? ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? உடம்பு சரியாயிட்டா? ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? வீடியோ செம்ம சூப்பர் அப்படின்னு போட்டிருந்த, தேங்க்யூ ஸோ மச்மா. வீடியோ பிடிச்சிருந்துதா? புது வீடியோ எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. இன்னைக்கு போட நேரம் இல்லை, நாளைக்கு பார்ப்போம், இல்லைனா ஈவினிங் பார்ப்போம். ஐ லவ் யூ ஸோ மச் டியர். ஹாய் மசிலாக்கா, தங்கக்குட்டி, பிஜுக்குட்டி, ரயிலுக்குட்டி, மயிலுக்குட்டி என்ன பண்ணுது? சாப்பிட்டுச்சா? ஐ லவ் யூ ஸோ மச். இன்னைக்கு பசங்க கமெண்ட் போட வரல, எங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால தான். சாரி அக்கா. ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? டுடே எபிசோட் சூப்பர் அக்கா, சூப்பர். நேம் வைங்க அக்கா. எஸ் அரவிந்த் மாமா, ரொம்ப 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 பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன், தேங்க்யூ ஸோ மச்மா. நினச்சா ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஐ லவ் யூமா. ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அண்ணா. ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க என் செல்லக்குட்டி? ஐ லவ் யூமா. ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி நைஸ் ஸ்டோரி, பியூட்டிஃபுல் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ. ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழ் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் உமா குட்டி, எப்படிம்மா இருக்க? நீ பர்த்டே பாப்பாக்குன்னு சொல்லியிருக்க, எப்போன்னு கேட்டதுக்கு ரிப்ளையே கொடுக்கல. நேத்தா இன்னைக்கான்னு தெரியல. நேற்று வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம், அப்புறம் பர்த்டேயா இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிப் பண்ணி திரும்ப ஜாயின் பண்ணி போட்டோம், அதுக்கும் ரிப்ளை வரல. ஸோ ஒருவேளை இன்னைக்கு பர்த்டேயா இருக்குமா அப்படின்னு சந்தேகத்தில் ரிப்ளை கொடுமா. ஹாய் தேவஸ்ரீ, விஷ் ஹாப்பி பர்த்டே செல்லம், எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் தேவஸ்ரீ, எப்படிமா இருக்க? செல்லம் தேவஸ்ரீ, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு போல எப்பவும் நீங்க ஹாப்பியா இருக்கணும். உமா குட்டி அக்கா, எப்படி இருக்கீங்க? இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தேவஸ்ரீ, உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை எங்கள் சார்பாகவும் ஜிஎன்ஜே ஸ்டோரிஸ் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். விஷ் ஹாப்பி பர்த்டே. ஹாய் தீபா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? ஏதோ ஒரு 2 ஈமோஜி. ஓ, நியூஸ் ஸ்டோரிக்கா? பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ல வரல. ஓகே, நோ ப்ராப்ளம். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? ஹாய் தீபாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் தீபாக்கா, எப்படி இருக்கீங்க? இமோஜி மட்டும் அனுப்புனா பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியாது, ரிப்ளை பண்ணுங்க. ஹாய் விஜயா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? சூப்பர், வெரி நைஸ் ஸ்டோரி, சாங் சூப்பர். பெயர் கேட்டதும் உடனே தேர்ந்தெடுக்க முடியலை. டியர், கோவிச்சுக்காதீங்க செல்லம், எங்களுக்கும் வீட்டு வேலை அதிகம்தான் செல்லம், கோவிச்சுக்காதீங்க டியர். ஓ, இந்த கதையில் சாந்தி விஜயா பெயர் வந்துட்டு சூப்பர். மற்றவங்க பேரும் சொல்லுங்க டியர். ஆரம்பமே கதை சூப்பர், காமெடி அதிகமாக போடுங்க டியர், தேங்க்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஓ, வேலை உங்களுக்கும் அதிகமா? அப்ப இங்க வா, எல்லாரும் சேர்ந்து வேலை பண்ணுவோம். நல்லா இருக்கியா? நல்லா காலையிலே சாப்பாடை முடிச்சு கொடுத்துட்டு பசங்களை காலேஜ் அனுப்பிட்டு ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பிட்டு நல்லா தூங்குறேன்னு தெரியும். பொய் சொல்லாத விஜயா, உனக்கு வேலை அதிகமா? அதுல இடையில அண்ணிமார் வேற வந்து செய்யறாங்க. இங்க பாரு, பொய் சொன்ன அப்புறம் அத்தானுக்கு கெட்ட கோபம் வரும். ஐ லவ் யூ டியர். ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. என்ன விஜயாக்கா, எப்போ பார்த்தாலும் வேலை அதிகங்கிறீங்க? என்ன வேலையெல்லாம் செஞ்சீங்க சொல்லுங்க பாப்போம். என்ன? ஐ லவ் யூ அக்கா. வேலைக்கே ஆள் வைக்காம வேலை செய்கிறோம் தெரியுங்கள? ஐ லவ் யூ. உங்கள் அத்தானை சமாளிக்கிறதே பெரிய வேலை. ஹாய் செல்வம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? அக்கா நல்லா இருக்கீங்களா? உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே, இப்போ எப்படி இருக்கீங்க? உடம்பு சரியில்லை, நல்லா தூங்கிட்டேன், வீடியோ பார்க்க லேட் ஆயிடுச்சு. புது கதை ரொம்ப நல்லா இருக்குக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, முதல்ல உடம்பு சரி பண்ணுங்க, அப்புறமா வீடியோ பார்க்கலாம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் தமிழ்செல்வம் அண்ணா, அக்கா எப்படி இருக்கீங்க? நேற்று என்னமோ மீன் குழம்பு மாமா வச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. எங்கள் மாமாக்கு மீன் குழம்பு வைக்க தெரியும், ஆனால் வச்செல்லாம் தரமாட்டாரு. தரேன்னு சொல்லுவார். கிச்சனுக்குள்ளே போய் நோண்டி இது ஏன் இன்னும் வச்சிருக்க காலி பண்ணலை, இதை ஏன் காலி பண்ணலைன்னு இருக்கிற வெஜிடபிள் டப்பாவில் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜெல்லாம் நோண்டுவார். அதனால் இவர் அங்கே விடுறதே கிடையாது. உங்கள் மாமா மீன் குழம்பு வச்சு கொடுத்தாங்களா? சரி, ஐ லவ் யூ அக்கா. ஐ லவ் யூ அக்கா. என்ன மாமா நேற்று மீன் குழம்பு வச்சு கொடுத்தாங்களா? எங்கள் மாமாவை மீன் குழம்பு வைக்க அனுப்பினா மீன் குழம்பு வைக்கிறத விட வீட்டில் என்னென்ன வாங்கிட்டு யூஸ் பண்ணாமல் இருக்குன்னு நோண்டிக்கிட்டே இருப்பார். அப்புறம் சண்டைக்கு வருவார். அதனால் கிச்சன் பக்கமே அனுப்புறது கிடையாது. முன்னாடியாவது வெள்ளிக்கிழமை ஒரு காஃபி போட்டு தருவார், இப்போ அதுக்கு விடுறது கிடையாது. எப்படிக்கா இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஏட்டி, 2 பேரும் என்னை பற்றி ஆவலாதி சொல்லிக்கு தான் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்களோ? நடக்கிறது தானே சொல்கிறோம், என்னமோ இல்லாத சொல்கிற மாதிரி. ஹாய் சாந்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? புதிய கார்ட்டூன் கதை சூப்பர். அதில் 2 ஜோடி மாதிரி இதுலேயும் 2 ஜோடி வச்சிடாதீங்க. 2 ஜோடி வைக்கக்கூடாதா? அப்போ 3 4 வச்சிடுறேன். அனிதா அக்காளுக்கு யார் பெயர் வைத்திருக்கிறீர்கள்? எங்களுக்கு 2 கதையும் வேணும். இந்த கதையில் சாந்தி ஜோடி யாரு? அரவிந்த் மாமா வந்தால் நல்லா இருக்கும். இப்போ டல்லாக தான் போகும், வியூஸ் போக போக எல்லாருக்கும் பிடிச்சி விடும். ஆல் த பெஸ்ட் அக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. உன் வாய் முகூர்த்தம் பொண்ணா இருக்கட்டும். என்ன மாமாவுக்கு 2 ஜோடி வைக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லை, நீ ஒரு ஜோடியா வந்துரு, இன்னொரு ஜோடி யாரையாவது பார்த்துருவோம். உனக்கு ஜோடியா மாமா இருக்கணுமா? முதல்ல என் அண்ணங்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு
ஐ லவ் யூ ஸோ மச்மா. சாப்பிட்டியாம்மா? எப்படி இருக்க? உடம்பு எப்படி இருக்கு? என்ன சாந்தியக்கா எப்படி இருக்கீங்க? ஜோடியா மாமா வேணுமா? மாமாவை தயவு செஞ்சு வீட்டை பக்கம் கூட்டிட்டு போய் ஆக்கி போடுங்க, தொந்தரவு தாங்க முடியல. ஐ லவ் யூ அக்கா, நீங்க சொன்னபடியே செய்வோம். ஹாய் சாந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்க பாருங்க, உங்களுக்கு பேர் வச்சாச்சு சாந்தின்னு, ஜோடியும் நீங்க தான், கவலைப்படாதீங்க. ஐ லவ் யூ அக்கா, உங்க ஆசையெல்லாம் நிறைவேறும். மாமா ஆனா திட்டும் போதெல்லாம் உங்க ஞாபகம் தான் வரும். நீங்க பதிலுக்கு எப்படி திட்டுறீங்கன்னு நான் பாக்குறேன். ஐ லவ் யூ அக்கா. இந்த கதையில என்னோட போராட்டம் முடிஞ்சு போச்சு, அடுத்தது உங்களோட போராட்டம். என்னெல்லாம் பண்றீங்கன்னு பாப்போம். சாந்தி, மாமா பாவம், அப்படி திட்டி போடாத. ஹாய் மகேஸ்வரி, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? எனக்கு விஷ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். அக்கா, தங்கதை ஸ்டோரி நாங்கள் எதிர் பண்ணுவோம். அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அனிதா அக்கா, ஐஸ்வர்யா அக்கா பேரை மாற்றிட்டீங்க, நல்லா பேராக செலக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஐ லவ் யூமா. ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பர்த்டே பேபி என்ன பண்ணுது? ஐ லவ் யூ அக்கா. சாப்பிட்டீங்களா? ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் கிறிஸ்டினா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? செகண்ட் வீடியோ பார்த்துருக்கேன். வீடியோ சூப்பர், வெரி ஜோவியல். அஸ்வின் அண்ட் ஃபாதர்ஸ் சாங் சூப்பர். ஐஸ்வர்யா சிஸ்டர் வெரி கியூட் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் வீடியோ பார்க்கல, அப்படித்தானே? நான் உனக்காக புது ஸ்டோரி எடுத்து போட்டா நீ அதை பார்க்காம இருந்திருக்க. இன்னைக்கு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணும். ஐ லவ் யூ ஸோ மச்மா. சாப்பிட்டியாம்மா? ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன லட்சுமி அக்கா, நீங்களும் ஸ்டோரியை பார்க்கல, அப்போ உங்களுக்கு புது ஸ்டோரி வர்றதுல விருப்பம் இல்லை, அப்படித்தானே? இன்னைக்கு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐசக்கா, அனிதாக்கா, அருண்சலாம், அஸ்வின்சலாம், அபிதா, வந்திகா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உம்மா, உங்கள் தங்கச்சி சூப்பராக பேசுகிறா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் விபிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? சூப்பர் ஸ்டோரி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. புது ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சா? லவ் யூ. ஹாய் விபிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் விபிலாக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் மாசிலா, ஐஸ்வர்யாக்கா, அனிதாக்கா, அத்தான், அருண், அபிதா, அவந்தி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐஸ்வர்யா தங்கச்சி, ஐஸ்வர்யா ராய் செம்ம மாசா இருக்கா. அனிதா செம்மையா இருக்கு. அஸ்வின் அத்தான் நல்லா பாட்டு பாடுறீங்க, செம்மையா இருக்கு. வீடியோக்கு நன்றின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். பாய். எல்லாரும் மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஐ லவ் யூ so much my dear family. ஐ லவ் யூ மை டியர் ஃபேமிலி. எல்லாரும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி பாருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. ஐ லவ் யூ. பாய்.